ஆல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டிலே எப்படி பீஸா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 5 grams ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதில். ஸோ நான் வந்துட்டு ஒரு 150 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ட்ரை பிளேஸில் வச்சுருங்க. ஒரு 5 minutesல வந்து என்ன ஆகும்னா, அந்த ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இன்னொரு ஸ்டிர் கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் இங்கே வந்துட்டு ஆஷிர்வாத் வீட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து 3 cups வீட் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் வந்து ஒரு 250 grams இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 cups வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரிமைனிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங்கும் ஆட் பண்ணிட்டு இப்போ லிட்டில் பை லிட்டில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அது டோவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பவுலில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இந்த டோவை உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்சுட்டு திருப்பி இதை கவர் பண்ணி ஒரு 2 hours வந்துட்டு அப்படியே ஒரு ட்ரை பிளேஸில் ஒரு ட்ரை பிளேஸில் 2 hours வச்சிட வேண்டியது தான். ஸோ 2 hours அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் ஆகிருக்கும் உங்களோட டோ. ஸோ அதை திருப்பி நம்ம கொஞ்சம் நீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் நீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொஞ்சம் ட்ரை ஃப்ளார் போட்டுட்டு இப்போ அந்த நல்லாவே நீட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி கம்மியாகிற வரைக்கும் ஒரு 5 to 7 minutes நல்லா நீட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 cups ஆட் பண்ணேன். 3 பீஸாவுக்கு நம்ம பண்ண முடியும் இதில். ஸோ அது வந்துட்டு ஒரு 3 பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி கம்மியாகிற வரைக்கும் நீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்கிட்ட வீட்டில் இருந்த பேனு. ஸோ இது வந்து ஒரு அலுமினியம் பேன், கொஞ்சம் திக் பாட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நல்லா பேக் பண்ணிக்கிறேன். இந்த பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட்டு நம்மளோட பீஸா வந்து அது அப்படியே ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பேன் சைஸ்க்கு இதை வந்து நான் அப்படியே நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த டோ ஃபுல்லாக பிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட அந்த சாஸு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகும் உங்களோட பீஸாக்குள்ளே. ஸோ நல்லா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் செஷ்வான் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீஸா டோ வந்து ரைஸ் ஆகிற டைமில் வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், கட் பண்ணி. ஸோ எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அழகாக அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சிகம்ஸ் வைக்கிறேன், அப்புறம் டொமேட்டோஸ் வைக்கிறேன். ஸோ உங்களோட இஷ்டப்பட்ட வெஜ்ஜீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கார்ன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இதில் வந்து அப்படியே டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ
இது மேலே வந்துட்டு நான் கொஞ்சம் சீஸ் வந்து கிரேட் பண்ணி போடுறேன். ஸோ மோசரெல்லா சீஸ் அந்த மாதிரி இருக்கும் வேணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது அமுல் சீஸ் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீசரில் போட்டுட்டு கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே அது மேலே நம்ம வந்துட்டு டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ பீஸா உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து 170 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ண போகிறேன். இந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு அனதர் 10 மினிட்ஸ் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணணும். இப்போ நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக அது குக் ஆகிருக்கு. மைதாவில் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்காது, அந்த பேஸோட டேஸ்ட் இருக்காது. ஆனால் வந்து வீட்டில் பண்ணதுனால நீங்கள் வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ நல்லாவே இருக்கும், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது பேஸு.